வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சிங்கிங் அவங்களை என்ன சொல்லலாம், சுனிதா இல்லை, சிங்கப்பெண், சிங்கப்பெண்ணே, ஆறு உயிரே, கள்ளிக்கடல், வள்ளிக்கடல். நம்ம சுனிதாவோட வீடியோ ஃபன்னி சிங்கிங் ட்ரால் இது வந்து நம்ம ராகேஷ் என்ஜினியர் 2.0 சேனல் வந்து முன்னாடி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுனிதாவோட ஒரு சாங்கோட ஒரு இது வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம பாட்டை வந்து நம்ம ஒரு லிரிக்ஸ் எழுதி இன்னொரு விதமாக பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாடி நம்மளை வந்து வேறு லெவலில் பங்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்சி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக்கை போட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுனிதாவோட அழகிய குரலில் அவங்களா ஒரு லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடி அரங்கேற்றம் செய்த ஒரு சில பாடல்கள்லாம் பார்க்க போறோம். தூக்கம் வந்தா தூங்காத, வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம சுனிதா குக் வித் கோமாளிக்கு சீசன் 2ல தான் வந்திருக்காங்க. சீசன் 1ல கிடையாது. ஒருவேளை சீசன் 1 என்ன பாடுறது புரிஞ்சு இப்படி மண்டே ஆட்டின அந்த ஆட்டம் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. லீவ் இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் எங்களை கேட்டீங்கன்னா அது நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த சீசன் 2ல இருந்து 4 வரைக்கும் சுனிதா பாடிய பாடல்களை எடுக்கிறதுக்குள்ள சாமி சத்தியமா ஒரு வாரம் ஆயிப்போச்சு. அதுலயும் எங்க குழுல ஒரு பொண்ணு சோலோவா உட்காந்து ஒரு வாரம் ஃபுல்லா பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுதான் இந்த வீடியோ. சரி, உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சுனிதாவோட வாயில இருந்து பாடல் வரிகள்லாம் அருவி மாதிரி அப்படியே கொட்ட அதை கண்ணை மூடி ரசிச்சு கேட்டீங்கன்னு வைங்களேன், இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே மாதிரியே இருக்கும். நீங்க இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. அதுல ஃபர்ஸ்ட் வர போற சாங்க கேட்ட உடனே நம்ம சுனிதா அப்படியே பரவச நிலைக்கு போவாங்க பாருங்க. உள்ள குத்துவலுக்கு வெளியில குத்துலக்கவா. அந்த பாட்டை ப்ளே பண்ண உடனே நம்ம சுனிதா முகத்துல ஒரு ஜேசுதாஸே தெரிஞ்சார் பாத்தீங்களா. அதெல்லாம் சரி, இந்த பாட்டு இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? அப்ப நம்ம சுனிதாவும் வீட்டுல உட்காந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காங்களோ. அதுலயும் அந்த ஜிஞ்சக்குன்னு வந்த உடனே டான்ஸ் ஆனது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோரஸ் கொடுப்பாங்க பாருங்க. அதுலயும் முக்கியமா நம்ம பாபா மாஸ்டர் வருத்தப்பட்டு எனக்கு காய்கறில ஏதோ பிடிக்கல அப்படின்னு ஆர்வமா சொல்லிட்டு இருக்காரு. யோ, நீ எங்க ஓரமா போய் கத்தினுங்கடா, எப்பேற்பட்ட பாட்டு ஓடிட்டு இருக்குது, இப்ப வந்து காய் சரியில்லை நீட்டு எங்கம்மா ஒரே ஒரு கந்த சொல்லுமா. என்னம்மா இது? அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மக்கள்லாம் ஒரிஜினல் சாங்கே மறந்துட்டேன், சுனிதா பாடுறதுதான் ஒரிஜினல் லிரிக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அதே பாடிட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. சிங்கப்பெண்ணு அதுலயும் முக்கியமா பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க பாருங்க. அதை பாக்குறப்பவும் சரி கேக்குறப்பவும் சரி, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குதோ, இதுதான் ஒரிஜினல் லிரிக்ஸோ, ஏஆர் ரஹ்மான் தான் சுனிதா கிட்ட இருந்து காப்பி அடிச்சு டப்ஸா அடிச்சிட்டாரோ அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு நம்ம சுனிதா கான்பிடென்ட்டா பாடுவாங்க பாருங்க. நன்றி கடல் தூக்கு பச்சே இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு பாட்டு பாடுவியே. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. அண்ட் ஒரு சிலருக்கு அந்த லிரிக்ஸ் மனப்பாடமா கூட தெரியும். ஆனா நம்ம சுனிதா பாடுறது கேட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டைரக்டரான பாரஞ்சித்தே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பக்காவா லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க நம்ம சுனிதா. கேளுங்களேன். இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க, அதை நம்ம செஃப் தாமுப்பா இருக்காரு இல்லையா, அவர் தான் எனக்காக ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு ஆர்வமா கேட்டிருப்பாப்படி. நம்ம சுனிதாவும் ஆஸ் யூஷுவல் கான்பிடென்ட்டாவும் தாமுப்பாவை பத்தி பெருமையா பாடுறோம்னு நினைச்சுக்கிட்டு எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. நான் பார்த்ததுன்னு அது ஒரு திருதான், அது அழகிலேயே கேட்டதுன்னு
நீங்க பாடிட்டுதா அந்த கவிதைவங்க கேட்டுதுன்னு சரி இதெல்லாம் விடுங்க. இந்த குக் வித் கோமாளிலையாவது நம்ம சுனிதா ஏடா கூடமா பாடினதெல்லாம் சென்சார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா யூடியூப்ல எதுக்கு சென்சார் பண்ணோம், யார் என்ன கேட்பாங்க அப்படின்னு போட்டு விட்டாங்க. கொட்டு சுண்டு ஆனா அதெல்லாம் கேட்க போறதுக்கு முன்னாடி தயவு செய்து லவுட் ஸ்பீக்கர்லயோ ஃபேமிலியோட சுத்தி உட்காந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா அம்மா அப்பாவை பாத்திரம் கழுவ சொல்லிட்டு அக்கா தங்கச்சி பொண்டாட்டிங்க எல்லாம் வெளியே போய் இன்னைக்கு மழை வருமான்னு பாத்துருவாமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கும். அதையும் மீறி நான் ஹெட்செட் போடாம தான் கேட்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு நிர்வாகமோ சுனிதாவோ பொறுப்பாக மாட்டோம். இப்ப பாத்துடலாமா? உட்றாதீங்க சப்போ அதுலயும் முக்கியமா நம்ம குறைஷிய பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கலாம். அது கூட பரவாயில்ல. அந்த லிரிக்ஸை திருப்பி பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாடி முடிச்சுட்டு ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அது டபுள் மீனிங்கா எடுத்துக்கிறதா ட்ரிபிள் மீனிங்கா எடுத்துக்கிறதான்னு தெரியல. உட்றாதீங்க செய்யோ சப்போ சொன்னா நீ திட்டுற. எவ்வளவு டீப்பா போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு படத்துல ஒண்டி வீர நானடி அப்படின்ற பாட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டை ரீல்ஸ் பண்றன்ற பேர்ல போட்டு கீச்சிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. அந்த பாட்டை தான் நம்ம சுனிதாக்கா இப்ப பாட போறாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பாட்டுல எல்லாத்துலயும் ஸ்டார்டிங்ல கரெக்டா போய் நடுவுல தான் புது லிரிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாட்டை பாடுறப்போ ஸ்டார்டிங்லயே காது ஜவ்வே கீஞ்சு போற அளவுக்கு ஒரு வார்த்தையை போட்டு பாடுவாங்க. அதை கேட்க போறதுக்கு முன்னாடி மக்களே மறுபடியும் சொல்றேன், குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டாம் 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 அப்படின்னா அது பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? ரெடி? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அதெல்லாம் விடுங்க. ஏமா ஒண்டி வீரனுக்கு பதிலா சண்டி வீரன் பாடிந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ ஏமா அந்த டி போட்டு பாடின அப்படின்னு கேட்டா எல்லாமே டீல தானே முடியுது, அதனாலதான் அந்த டி போட்டு பாடினேன், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க நம்ம சுனிதா. எல்லாமே டிடில முடியுது. டிடில முடியுதுமா, ஆனா அந்த டீல முடிய மாட்டேங்குது. கிளியாரத்துக்கு நார பயல ஒரு மனுஷன மரியாதை நம்ம புண்ணாக்குது, புறம்போக்குது, கீச்சுக்குது, பீச்சுங்குது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த ஒண்டி வீரன் மட்டும் ஒண்டி வீரனா இல்லாம நம்ம சுனிதா சொன்ன மாதிரி அந்த டி வீரனா இருந்திருந்தா அந்த வீரன் எப்படி இருந்திருப்பான்? குண்டி குண்டி அட இது எல்லாமே கூட பரவாயில்லப்பா, ஏதோ லிரிக்ஸ் தமிழ் தெரியாதனால அப்படி இப்படி பாடுது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா தமிழ்ல கேக்குற கேள்விக்கு இவங்க சொல்ற பதில் கூட ஒரு மார்க்கமா தான் இருக்குது. ஏமா ஏமா அவன லூசு பையன் கிறுக்கு பையன் மரியாதையா பேசுறேன், என்னைய மட்டும் ஒரு மாதிரி விசித்திரமா திட்டுற. அதெல்லாம் கேக்குறப்போ ஏமா நீ உண்மையிலேயே தெரிஞ்சுதான் கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியா அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குள்ளயும் வரும். கண்டிப்பா உங்களுக்கும் வரும். இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இவர்தான் பின்னணி பாடகர் பிருத்திவிராஜ். பின்னாடி செய்வாரா? பின்னாடி செய்வாரா? ஏய் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கேன். இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல பாத்திர முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் உங்களுக்காக கடைசியா ஒண்ணே ஒண்ணு, உங்கள பல பேருக்கு சரவணன் மீனாட்சி பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த சீரியலை பார்க்கலனாலும் அந்த ஏலோ அந்த டைட்டில் சாங்காவது கேட்டிருப்பீங்க. ஏன் ரிங்டோனா கூட வச்சிருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க போற பீஸை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் அந்த பாட்டு ஓடுதோ கூடவே காதுக்குள்ள ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லி யாரோ திட்டுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வரைக்கும் நீங்க சவுண்ட் குறைக்கலாம் கூட பரவாயில்ல, இதை கேட்கறப்ப தயவு செஞ்சு சவுண்ட குறைச்சிங்க. ரெடி? சரி, இது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளில ஏகப்பட்டது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாடல்கள்லாம் கேக்குறப்போ இனி வரும் டைரக்டர்ஸ் வைரமுத்து வையாத முத்து எல்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டா சுனிதா கிட்ட போய் ஏமா இனி என்னோட படத்துக்கு எல்லாத்துக்குமே நீதான் லிரிசிஸ்ட், என்னமா எழுதுற, அப்புறம் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த போட்டு விடுமா, அதுதான் பாட்டோட ஹிட்டுக்கு மூல காரணமா இருக்குது அப்படின்னு கண்டிப்பா சுனிதா பின்னாடி தான் வர போறாங்க, எழுதி வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பாட்டு பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஸோ ஓகே, வேற நம்ம சுனிதா வந்து ஏற்கனவே குக்கு வித் கோமாளியில் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். அதை அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளே மறந்து வேற லெவலில் சிரிச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஷோவை கொண்டு வர முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ இருக்கு, கம்பேரிட்டிவ்லி காப்பிரைட் இஷ்யூ இருக்குன்னு சொல்ல வந்தேம்மா தாயே. எனக்கு அப்படிதான் கொஞ்சம் வாய்கெல்லாம் ரோல் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. ஆனா அவங்ககிட்ட அவங்களோட கான்ஃபிடன்ஸ்
கான்ஃபிடன்ஸ் தான். அந்த டியூனை கரெக்டா புடிச்சிருவாப்ல, இடையில வந்து வார்த்தை வராது. தேங்காய் சாகுமா இங்க சாகுமா. எனக்கு வந்து சுனிதாவோட இதை பார்க்குறப்ப இந்த பிஹைண்ட் உட்ஸ் அவார்ட்ஸ்ல வந்து புகழ் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. ஐயோ திருக்குறள் எல்லாம் தெரியாதுடா. அது போக இன்னொரு இதுல ஒண்ணு பண்ணிருப்பாங்க, இந்த கவிதை சொல்றேன் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில அது செம்மையா இருக்கும். நாங்க முடிஞ்ச அந்த கிளிப்பிங் நம்ம நெக்ஸ்ட் இதுல எடுத்துட்டு அடுத்த வீடியோ. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ நம்ம சுனிதாவோட நிறைய வீடியோஸ் நிறைய இருக்கு, நம்ம அதையும் கொண்டு வர ட்ரை பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு டான்னு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.